ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். மணி வந்து 12:10. பேய் வர நேரத்தில் உட்காந்து பேசிகிட்ருக்கேன், வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் முக்கியமாக வந்து தைச்சிட்ருக்கேன். ஏன் இப்போ உட்காந்து தைச்சிட்ருக்கேன்? அவ்வளோ பொறுப்பு வந்துருச்சா பாஸ்கர் அப்படின்னா, அப்படிலாம் இல்லை. நாளைக்கு திங்கட்கிழமை வந்து நிறையா வேலையை வந்து கமிட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா, எலக்ட்ரிஷியனை வர சொல்லியிருக்கேன். நாளைக்கு வந்து கிணத்துக்குள்ளே வந்து மோட்ரு இறக்கிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போ பீஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லைங்க, இந்த கம்பெனியில் வந்து எனக்கு ஒரு 5 த்ரெட் அடிக்கணுங்க. ஒரு 300 பீஸ்க்குள்ளே இருக்குது. ஏன்னா 5 த்ரெட் அடித்தா தான் பாக்கெட் போட முடியும் அப்படின்னாங்க. ஆளே கிடைக்கல, நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ரெக்வஸ்ட்டாக கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அதையே போய் நம்ம மத்தியானம் வரைக்கும் தான் இருக்கும் பார்த்துக்கோங்களேன். முடிச்சுட்டு வந்துட்டு வீடு ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ணணும். ஃபுல்லாக தொடச்சுட்டு ஒற்றை அடிச்சுட்டு ஏகப்பட்ட வேலை இருக்குது நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேறு என்னமோ இது எலக்ட்ரிஷியன் சொன்ன பொருட்கள் வந்து ஒரு 4, 5 பொருள் வந்து மிஸ் ஆகுது. அது நீங்கள் சென்னிமலையிலே கிடைக்குதா, இல்லை வெள்ளோட்டில் கிடைக்குதா, நீ ஈரோடு தான் போகணுமா, அது தெரியல எனக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வேலைகளை வச்சுருக்கேன் நாளைக்கு. திங்கள் செவ்வாய் 2 நாள் லீவ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஈவினிங் வந்து ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது. இது எல்லாத்தையும் எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல. எந்த வேலை செய்ய போகிறேன், எந்த வேலை விட போகிறேன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு இன்றைக்கும் நாளைக்கும் சந்திராஷ்டமம் வேறு. ஸோ இதெல்லாம் எப்படி ஒரே ஹரிபரியாக தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இன்னொரு 60 பீஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஒரு 1.5 மணி நேரம் ஒழுங்காக உட்காந்தோன்னா டக்குன்னு முடிச்சுட்டு போய் படுத்துக்கலாம். காலையில் பிசுறு வெட்டி கொண்டு போய் கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு அது இழுத்துரும். அப்புறம் என்னால் புதன்கிழமை அன்றைக்கி தான் இந்த பீஸே கொண்டு போய் கொடுக்க முடியும். ஸோ அவ்வளோ நாள் இழுத்துரும். அதனால் சரி ஓகே, இன்றைக்கி முடிச்சு நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா ஃப்ரீயாக நம்ம போகலாம் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் தான். சரி ஓகேங்க, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.